வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், அதுவும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம். உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் முழு திமுகவும் தற்பொழுது மாற்றப்பட உள்ளதாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 72 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நிலையில் அதை தற்பொழுது அதிக அளவில் 114 மாவட்ட செயலாளராக மாற்ற உள்ளதாகவும், தற்பொழுது அமைச்சர்களது கட்டுப்பாட்டில் சில மாவட்ட செயலாளர் பதவியும் அவர்களிடம் இருப்பதன் காரணமாக அவர்கள் தவறான முடிவுகளை எடுத்தாலும் அது மாவட்ட நிர்வாகிகளால் அதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலைமையும், இதனால் திமுக அவர்களது இடத்தில் அதிக அளவு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை என்ற ஒரு குறையும் திமுகவின் தலைமை அலுவலகத்தில் வந்ததன் காரணமாக இந்த முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துள்ளார். சரி, இதனால் யாருக்கு பாதிப்பு என்று பார்க்குமேயானால், கலைஞர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய திமுகவின் மூத்த அமைச்சர்கள் இதனால் எந்த விதத்தில் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது, ஒரு மாவட்ட செயலாளர் அதிகபட்சமாக 6 சட்டமன்ற தொகுதிகள் வரை நிர்வாகம் செய்யலாம். தற்பொழுது இதனால் எழக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வருவதால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒரு மாவட்ட செயலாளர் 2 சட்டமன்ற தொகுதிகளை மட்டும்தான் நிர்வாகப்படுத்த முடியும். இதனால் அவர்கள் அதிக அளவில் ஊழல் செய்ய முடியாது, தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியாது என்ற காரணமும் இதன் மூலமாக நம்மால் பேச முடிகிறது. சரி, இதனால் அவர்கள் எப்படி பாதிப்பு அடைகிறார்கள் என்று பார்க்குமேயானால், இவர்கள் திமுகவை சொந்தம் கொண்டாட முடியாது, தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் இதனால் அவர்கள் தன் வசப்படுத்த முடியாது. இது எப்பொழுதுமே கோபாலபுரத்தின் குடும்ப சொத்தாக திமுக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார். அதிக சட்டமன்ற தொகுதிகளை வைத்துள்ள மாவட்ட செயலாளர்களின் அதிகாரங்களை குறைக்கும் விதமாக ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் என்ற அளவில் மாவட்டங்களின் எண்ணிக்கையும் மாவட்ட செயலாளர்களது எண்ணிக்கையும் அதிகரிக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முடிவு எடுத்திருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது இருக்கும் 72 மாவட்டங்கள் தற்பொழுது 114 மாவட்ட செயலாளர்களாக அதிகரிக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.